சிவாய நமக. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவுங்க. ஜோதிடம் மற்றும் மாந்திரிகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம சிவமயம் ஜோதிடர் நிலையத்தில் இருந்து தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மேலும் மாந்திரிக பயிற்சி வகுப்பு இங்க 4 நாள் நடைபெற உள்ளது. மாந்திரிக பயிற்சி வகுப்பு நம்ம கத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். ஓம் அகதீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இப்போ 2026 முதலாக வரக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி தான். இந்த சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு சூரிய கிரகணம் நடைபெற உள்ளது. இதோட ஆரம்ப காலம், இந்த சூரிய கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது மதியம் 3:26 இந்த சூரிய கிரகணம் நடைபெற உள்ளது. இது அப்படியே கடந்து போய் எப்போ முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இரவு 7:58 இந்த சூரிய கிரகணமானது முடிவடைகிறது. இந்த கிரகணத்தப்ப நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாந்திரிகத்துல நம்ம உபாசனை எடுத்திருக்கோம். தெய்வங்களை நம்ம உபாசனை எடுத்திருக்கிறோம். அடுத்து உடல் கட்டு, திசை கட்டு, மற்ற எத்தனை உபாசனைகள் எடுத்திருந்தாலும் சரி, இந்த கிரகணத்தப்ப நம்ம ஒரு 108 முறை இல்லாட்டி 1008 முறை நம்ம குரு கொடுத்து வச்சோம்னால் இந்த இது 1000 மடங்கு அதுக்கு பவர் அதிகமா இருக்கும். இந்த சூரிய கிரகணத்தப்ப நம்மளுடைய உபாசனை தெய்வங்களோட மந்திரங்களை நம்ம குரு கொடுத்து வச்சோம் என்றால் அது அதிக சக்தி வாய்ந்ததாக மாறும். ஆகையினால நம்மளுடைய சிஷியர்கள் அனைவருமே இந்த கிரகணத்தை தவற விடாதீங்க. இது இந்தியாவில் தெரியாது அப்படின்னா கூட கிரகணம் தான். அந்த கிரகணத்தப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு குரு கொடுக்குறோமோ அது பல மடங்காக அதோட சக்திகள் வீரியம் பல மடங்காக இருக்கும். அதனால நம்ம ஒரு 100 எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 100 தடவை சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அது 1000 தடவை உரு கொடுக்கறதுக்கு சமமானது. ஆனால் நமக்கு சக்திகள் அதிகம் வேணும் அப்படின்னா நம்ம உபாசனை மந்திரங்கள், அடுத்து உடல் கட்டு மந்திரங்கள், அடுத்து திசை கட்டு மந்திரங்கள், கட்டு இருக்கும் மந்திரங்கள், இதுல எல்லாமே இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த கிரகண நேரத்தில் நம்ம உரு கொடுத்து நம்ம வச்சுக்கணும். அது போக அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இந்த டைமிங்ல மதியம் 3:26 இருந்து 7:58 வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் எங்கும் வெளியே செல்லக்கூடாது. அப்படி வெளியே வெளியே தான் நம்ம போகணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு கண்டிப்பா தர்ப்பை புல் கண்டிப்பா கையில வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த தர்ப்பை புல் ஏன் கையில வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு நெகட்டிவ் வந்தாலுமே, நெகட்டிவ் சக்திகள் வந்தாலுமே இந்த தர்ப்பை புல் ஆனது என்ன ஆகும்னா அதை ஈர்த்து வச்சுக்கிடும். அதனால இது பெரிய பாதிப்பு நமக்கு இந்தியாவுக்கு கிடைக்குமா அப்படின்னா இந்தியாவுக்கு கிடைக்காது. இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் பாதுகாப்பாகத்தான் இருக்க வேண்டும். அதனால தர்ப்பை புலை நீங்க எப்பயுமே நீங்க எங்க வெளியே போறீங்க அப்படின்னா கையில ஒரு தர்ப்பை புலை வச்சுக்கிட்டு நீங்க போனாலே போதுமானது. எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இந்த கிரகணத்தை, இந்த மாந்திரிகத்துக்கு நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எவ்வளவு தூரம் மந்திரத்தை நம்ம உரு கொடுக்கலாம், நமக்கு அதிகமான சக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கிரகணத்தை தவற விடாதீங்க. இந்த கிரகணம் மிகவும் முக்கியமான கிரகணம். இது கிரகணம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே நம்ம சிவராத்திரிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த சிவராத்திரி அன்னைக்கு நடுநிசையில தியானம் பண்ண சொல்லியிருக்கிறோம். இப்போ நடுநிசையில தியானம் பண்ணிட்டு இந்த கிரகணத்தப்ப இந்த மந்திரத்தை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதிகமான சக்தி வாய்ந்ததா உங்களுக்குள்ளேயே நீங்க உணர முடியும். மாந்திரிகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை தவற விடாதீங்க. என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.